Vanakam Geeks. Get the veteran news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு போனர்னா தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம கமெண்ட் ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில்கள் மட்டும் இல்லை, சிலர் வந்து அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மழை பெய்யுதுங்க, அதனால தான் வேறு வழி தெரியலை, அதனால தான் இங்கேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா விக்கியோட சேர்ந்து நம்ம போனர்னா ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதான் மிஸ் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2023 லான்ச் ஆன ரியல்மி பேட் 2 இப்போ வாங்கலாமா? பிகாஸ் இவ்வளோ டிலே ஆகிருக்குல்ல, பேட்டரி லைஃப் டவுன் ஆகிருக்குமா? அப்பயே ப்ரொடியூஸ் பண்ணதை யாராவது ஸ்டோர்லேயே வச்சுருந்தாங்கனாலும் கண்டிப்பாக 5-10% ஆஃப் த பேட்டரி டிப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். அதுவும் லேபில், அதாவது வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒர்க்கிங்காக இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும்ல. ஸோ QC பண்ணுறதுக்காக அந்த பேட்டரி எல்லாமே ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கும். அதனால் இப்போ கண்டிப்பாக அதோட ஹெல்த் எப்படி டிப்ளீட் ஆகும்னா, இப்போ நீங்கள் வெளியில் எடுத்ததுமே ப்ரோ, அப்போ வெளியில் எடுக்கும்போதே 95% தான் இருக்குமா ஹெல்த் அப்படின்னா அப்படி கிடையாது. வெளியில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம்ல, அப்போ வேகமாக இறங்கும். பேட்டரி இறங்குறதுன்னு சொல்ல, ஹெல்த் வேகமாக குறையும். ஸோ அதுதான். மற்றபடி வந்து G99 பேஸ்டு இந்த பேட் மேலே ஏன் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஒரு வேளை 110K கொஞ்சம் நல்லா இருக்கோ? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான பேடுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ரியல்மி சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு அஃபிஷியலாகவே சப்போர்ட் இருக்கும். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு வருஷம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா பேட்டரி மாற்றிக்கலாம். ஆனால் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில கமெண்ட்ஸ் இதுக்கு அப்புறமும் இருக்கு. அந்த கமெண்ட்டும் எது ரிலேட்டடாக இருக்குன்னா பேட்டரி ரிலேட்டடாக இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வைங்களேன், இப்போ 13R வருது, 13R ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னும் போது அதுக்கான பேட்டரியை வந்து 13R ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கான பேட்டரியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இதை பேஸ் பண்ணி எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் பேட்டரி மாற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, இத்தனை வருஷமா அந்த கம்பெனி ரன் பண்ணதுக்கு அதுக்கும் கடந்த ஒரு 13 வருஷமா டேட்டா எடுத்திருப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து நம்ம டிவைஸை வாங்கிட்டு திரும்பியும் ஒரு 3 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ பேட்டரி மாத்துறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, முன்ன நோக்கியா டேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சோனி டேஸாக இருக்கட்டும், அப்போல்லாம் BST33 சரியா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோனியோட பேட்டரி. அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா BL5C இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, BL4D, இதெல்லாம் என்னன்னா நோக்கியோட பேட்டரி. இதில் என்ன ஹைலைட்னா, ஒரு 1500 mAh பேட்டரி இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு பேட்டரி சோனியோட ஒரு 7-8 ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி நோக்கியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஃபோனில் இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், இந்த 15 ஃபோனுக்குமே காமனாக ஒரே பேட்டரி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி, பேட்டரியோட லைஃப்பை சொல்ல, ஃபோனோட லைஃப்பையும் ப்ரெடிக்ட் பண்ணி, அது எவ்வளோ வருஷத்துக்கு மக்கள் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி, ஏன்னா மொத்தமாக ஒரு 15-20 மாடலுக்கு அதே பேட்டரி தான் அப்படின்னும் போது அடுத்து வர 1-2 வருஷமும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டரியை. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நடக்குதா அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோன்லையுமே நீங்கள் பார்க்கும்போது டிபிக்கல் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ ரொம்பவே மாறும். இப்போ 6000 mAh பேட்டரி 13Rல இருக்கு, இதே தான் 13லயும் இருக்கு அப்படின்னா எனக்கு சத்தியமா ரொம்ப ஹாப்பிங்க. இதே 6000 mAh தான் 6000 mAh இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்குன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி காமனா ஒரு பேட்டரி மெயின்டைன் பண்ணா என்ன ஆகும்னா, சில வருடங்களுக்கு நம்ம அந்த பேட்டரியை தாராளமா தைரியமாகவும் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ஒரே மாடல். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா லாங் லைஃப், லாங் டேர்ம் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பிராண்டு தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, பொதுவாக பேட்டரி வந்து சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எந்த பேட்டரி இருந்தாலும் வீணாக தான் போகும். என்கிட்ட நிறைய பேட்டரி இருக்குது. ரெட்ரோ ஃபோனுக்கு பாக்ஸாக பேட்டரி தனியாக வச்சுருப்பேன். அது நான் யூஸே பண்ணலனாலும் சில சமயங்களில் உப்போங்க. புதுசாக வச்சுருப்பேன், மெயின்டைன் பண்ணியிருப்பேன் பேட்டரி. நம்ம யூஸே பண்ணலனாலும் சில சமயங்களில் உப்ப தான் செய்யும். ஏன்னா அதுக்கு ஏஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப டீப்பாக யோசிச்சோம்னா, ஒரு பெட்ரோல் நார்மலாக இப்போ நார்மல் நம்ம வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, பைக்கு, பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் ஆரம்பிச்சு EV வரைக்கும் போகும்போது ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகும். ஒரு டெய்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாவோ இல்லாட்டி இந்த மாதிரி டாக்ஸி இந்த மாதிரியான சர்வீசஸில் வந்து பேட்டரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன் தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த பர்சன் டெய்லி எடுக்கலைன்னாலும் சும்மாவே 2 வருஷம் ஒரே இடத்துல இருந்ததுனாலும் பேட்டரி டிப்ளீட் ஆக தான் செய்ய போகுது. பட் அந்த மாதிரி நம்ம நார்மல் இன்ஜின் வந்து ரொம்ப எடுக்கல அப்படின்னும் போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லாட்டி மைலேஜ் மாறுமா, இல்லாட்டி பெட்ரோல் டேங்க்ல ஏதாவது பிரச்சனை வருமானா ரொம்ப மினிமல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சிச்சுவேஷன் டிஃபைன்ஸ் எவ்ரிதிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மூவிஸ் ஹண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, மை நேம் இஸ் தங்கராஜ். சொல்லுங்க தங்கராஜ் ப்ரோ, அந்த மூவிஸ் ஹண்டருங்கிறத தூக்கிட்டு தங்கராஜ்னு வைங்க ப்ரோ, வேற லெவலில் இருக்கு. அப்புறம் ஐ பாட் நத்திங் 3A 2 months ago, ப்ரீவியஸ் 1+ 10R யூசர், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஓகே, சம்டைம் ஃபேஸ்டு பக் இஷ்யூ, Hotstar portrait to landscape, no heating issue, கேமரா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், பிஃபோர் ஐ நோ தட். ஓகே, வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் 3A கேமரா வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் கேமரேஜ்னு ஆகிப்போச்சே.
கேமரா ஆவரேஜ் நல்லா இருக்கே. சரி ஓகே, கேமரா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது எனக்கு ஆல்ரெடி வாங்குறதுக்கு முன்னாடி தெரியும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பேஸ்ட் ஆன் யுவர் ரிவ்யூ, ட்ரூ ரிவ்யூ, எப்படிப்பட்ட ஒரு பேட்ஜில் டிச்சுக்கும் அப்படின்னு ஒரு அனிமேஷன் போட்டிங்க, ஒரு பேட்ச் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி. நான் விக்கி வாட்ஸன்லாம் உட்காந்துருந்தோன்னா எங்களுக்குலாம் சைடில் அப்படியே பேட்ச் போடுற மாதிரி, அப்படியே பரத் அங்கேருந்து அப்படியே ஒரு கமாண்டர் ஜென்ரல் மாதிரி நடந்து வர மாதிரி சொல்லிட்டு கொடுத்துப்போம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, ஐ காண்ட் அக்செப்ட் த கேமரா பர்ஃபார்மன்ஸ். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இதே பட்ஜெட்டில் நமக்கு பிக்சல் 7a மாதிரியான டிவைஸும் கிடைக்குது, அதெல்லாம் கேமராவில் தம்சம் பண்ணுது, அதுக்கு ரிலவெண்ட்டான கமெண்ட்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்தது விக்கி தான், அவனையே கேட்டுக்கோங்க. ஸோ ஐ ட்ரை டு செல் நத்திங் 3A. என்ன ப்ரோ விற்க ட்ரை பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே? பட் த ரீசேல் வேல்யூ வாஸ் அப் டு 17K ஒன்லி. 826GB மாடல் நான் 25,000க்கு வாங்கிட்டு இப்போ தான் வாங்கினேன், அதுக்குள்ளே விற்கலான்னு பார்த்தா 17,000 சொல்கிறாங்க அப்படிங்கிறது. எலக்ட்ரானிக் குட்ஸ் இப்படி தான், இன்னும் மனசாட்சி இல்லாமல் ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி ஆள் வரல போல, 3A விற்க போகிறேன்னு சொன்னால் 10,000 ரூபாய் அப்படின்னு வருவாங்க. டிம்பிலி கேபிலாப்பி தான். ஸோ தலைவலி ப்ரோ, ஐ ஃபீல் பெட்டர் 14CV ஆர் Neo 10 ஆர் S24 FE ப்ளீஸ் சஜஸ்ட். ப்ரோ S24 FE கேமரால தரமாக இருக்கும் ப்ரோ. பவர் சேவர் மோட் மாதிரியான ஒரு சில விஷயங்களை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பவர் சேவர் மோட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு தெர்மல் இஷ்யூ மாதிரியான ஃபேக்டர்ஸுமே டவுன், அதாவது அதை எராடிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் S24 FEல இருக்குது. ஃபர்ஸ்ட் Neo 10 வரட்டும், நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம். அதே சமயம் 14CV அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிவைஸ் தான், நல்ல கேமரா தான், எல்லாம் கரெக்ட் தான். பட் இந்த ஹைப்பர் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோலராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸில் என்னன்னா வீடியோகிராஃபி அந்த அளவுக்கு சூப்பர் கிடையாது. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி 14CVல தெர்மல் மேனேஜ்மெண்ட் டியூ டு ஹைப்பர் ஓஎஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த 8S Gen 3 அந்த டிவைஸோட ஃபார்ம் ஃபேக்டர் இதெல்லாமே கம்ஸ் இன் டு பிளே அப்படிங்கிறனால 14CVல கொஞ்சம் தெர்மல் இஷ்யூ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபோனில் பார்க்கும்போது Neo 10 கொஞ்சம் சேஃப் பெட் தான். ஆனால் Neo 10 வந்து ஒரு சேஃப் பெட் தான், இருந்தாலும் S24 FE இருக்கு பார்த்தீங்களா, அதை கன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹீம் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் பிளானிங் டு பை Galaxy A56 5G இன் திஸ் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல். பட் என்ன பயமா இருக்குன்னா, எக்ஸனாஸ் சிப் செட்லாம் பார்த்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. லாங் ரன்ல அது ஸ்மூத்தாக இருக்குமா? ஆல்சோ மெனி பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. 13R, Oppo Reno 13லாம் இருக்கு. பட் ஐ லவ் த One UI, குட் லாக் மாடியூல்ஸ் அண்ட் சாம்சங் அப்டேட் ஃபார் கன்சிஸ்டன்சி மோர். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர்னு வச்சுப்போம், மீடியா சென்ட்ரிக் யூசர், கொஞ்சம் கேமரா எப்பயாவது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர்னு வச்சுப்போமே. 5000 mAh பேட்டரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரியான டாஸ்க் பண்ணுறதா இருந்தால். பட் இதுவே நீங்கள் அவுட்டோரில் அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், 5G டேட்டா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது கூட A56 வந்து மொக்க ஃபோன்லாம் கிடையாது ப்ரோ, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்து OnePlus 13R வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சாலிடாக சொல்ல முடியும். ரீசெண்டாக நான் இப்போ கடந்த ஒரு 3-4 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சரியா, இந்த 4 நாளில் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் வந்து கிரேசியாக இருக்குது. இதில் எனக்கு ஈஸியாக 8 hours SOTலாம் அசல்ட் அச்சீவ் ஆகுதுங்க. 25% பேட்டரி பாக்கி இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறேன், அதையும் நான் சொல்கிறேன். ஒரு 4 மணி நேரம் அதிகபட்சம் 5Gல யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரம்னா, அந்த 24 மணி நேரத்தில் நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கும், அதிகபட்சம் 6 மணி நேரம் தான் இருக்கும். வெளியில் ட்ராவல் பண்ணும்போது, வெளியில் எங்கேயா போகும்போது மட்டும்தான். மற்றபடி ஒய்ஃபை எப்பயுமே கனெக்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோனாக என்ன போனால் அங்கே ஒய்ஃபை கனெக்ட் ஆக போகுது, வீட்டில் இருந்தால் ஒய்ஃபை கனெக்ட் ஆக போகுது, வெளில வாக்கிங் போனால், சைக்கிளிங் போனால், இப்படி போகும்போது தான் நமக்கு வந்து 4G 5G டேட்டா தேவைப்படும். ஸோ ஆக மொத்தம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கொடுத்தோம், கேமரா ஆன் பண்ணியும் 13R வந்து நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, Reno 13 நல்ல டிவைஸ் தான். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 8 Gen 3யோட இருக்கக்கூடிய 13R நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா ப்ரோ? அதனால் 13R ஒரு நல்ல ஆப்ஷன். அதே சமயம் A56 மொக்கையானா மொக்கை இல்லைங்கிறதையும் திரும்ப நான் பதிவிடுறேன். ஆனால் இங்கே ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு Exynos SoC எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது, நாங்கள் ஆல்ரெடி டிவிடி ஷோலேருந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம், உங்களுக்கு Exynos 2100 அளவுக்கு ஒரு S21 Ultraல இருக்கக்கூடிய டிவைஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் இன்டென்ஸான யூசர் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு குட் லாக் மட்டும் தான் ப்ரைம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக A56 வந்து 13Rோட நிறைய ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பெட்டர் ஃபோட்டோஸ் எடுக்கும். ஏன்னா சாம்சங்கோட HDR அல்காரிதம்லேருந்து எல்லாமே அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது, பட் ஓவராலாக பேட்டரி லைஃப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒருத்தர், பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடிய ஒருத்தர், அவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக 13R தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரைட்டா? ரெனோ கூட மொக்கன்னு கிடையாதுங்க, ஆனால் 8350 அவ்வளோ தூரம்லாம் சஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. அப்புறம் ஆதித்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் யூசேஜுக்கு GT7 ப்ரிஃபர் பண்ணலாமா, இல்லைனா Nord 5க்கு வெயிட் பண்ணலாமா? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்ஸில் தான் வரப்போகுது. ஸோ நான் எதை சூஸ் பண்ணேன், கேமராவில் ஃபோக்கஸ் இல்லை. ஸோ ஓகே, கேமராவை பற்றி நான் பெருசாக யோசிக்கலான்ட்டாரு. ப்ரோ எனக்கு என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிமென்சிட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். ரியல் வேர்ல்டில் இந்த டிவைசஸ்லாம் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 2மே நல்ல ஸ்பெக்கு தான். உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா,
யார் பெட்டராக கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி யார் வந்து உள்ள எக்ஸ்ட்ராவாக அந்த லிக்விட் கூலிங், அந்த வேப்பர் சாம்பர் கூலிங் மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பேஸ் பண்ணி மாறும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் யூஐ தான், கலர் வைஸ்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஐடென்டிக்கல் யூஐ தான். இதுலேயே ரியல்மி யூஐன்னு சொல்ல போகிறோம் கலர் வைஸ், இதில் ஆக்சிஜன் யூஐஸ்ன்னு சொல்ல போகிறோம் கலர் வைஸ். ஸோ அதனால் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நல்ல எஸ்ஓசி தான். இப்போ 9400E அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறாங்கன்னா நல்ல எஸ்ஓசி தான், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும். பட் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போதா இல்லையா நார்டு 3, நார்டு 2 இதெல்லாம் வந்து போதா இல்லையா, டெமென்சிட்டி அந்த மாதிரியான ஒரு சில இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. நார்டு 4 பாருங்களேன், 7+ Gen 3 வச்சுட்டு எவ்வளோ சேஃப் பெட்டாக இருக்கு. ஆனால் நார்டு 4லையும் ஒரு சில நண்பர்கள் இப்போ கூட ரீசெண்டாக வார்ம் ஆகுது, இல்லாட்டி நான் முன்னே எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்போ திரும்ப கிடைக்கல, லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிக் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், கேமரா அண்ட் பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி 25Kக்குள்ள ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்க அப்படின்னா, கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது ரொம்பவே சப்ஜெக்டிவ் ப்ரோ. அந்த கேமரா எந்த மாதிரியான கேமராங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இப்போதான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து தங்கராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து அழகா 3A பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாரு. 3Aல இருக்க கேமரா ரொம்ப மொக்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆல்ரெடி இப்போ தங்கராஜ் ப்ரோ வேறு ஏதாவது ஒரு பிக்சல் டிவைஸோ இல்லை சாம்சங் டிவைஸோ யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ 3A வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் சப்ளைஸ் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது 25Kக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஐக்கூ இருக்குது, போக்கோ F6 இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருக்குது. பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் யோசிக்கும் போது ஐக்கூ நியோ 10R ஸ்கோர் பண்ணோம். அப்புறம் ரியல்மி GT60, ஆனால் ரியல்மி GT60க்கு ஒரு யூசர் ரிவ்யூவில் ஒரு நண்பர் அழகாக சொல்லியிருந்தாரு, கேமராக்கு 10/3 தான் கொடுப்பேன். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் சீரியஸாக கேமராவில் யாருமே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ, அதான் எதார்த்தம். ஸோ நார்டு CE4 அது ஓரளவுக்கு டீசெண்டான டிவைஸு. ஆஃபர் டைமில் நார்டு 4 அதுவும் டீசெண்டான டிவைஸு. அதே சமயம் பேட்டரி லைஃப் வந்து நார்டு 4ல் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் நேரம் முன்னாடி தான், இப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutes பேக் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது நார்டு 4 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா மேபி இன்னும் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாகி வரலாம். கேமரா கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னா வேறு வழியே இல்லை, பிக்சல் 7A மாதிரியான ஃபோன் தான் கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஆனால் பிக்சல் 7Aல பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் SOT வந்து 4.5 மணி நேரம் தான் வரும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஐக்கூ நியோ 10R மாதிரியான ஒரு ஃபோனை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவேன். 8S Gen 3 இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும், 6400 mAh பேட்டரி இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். கேமரா அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே பவர் பேக்டு கேமராவாக ஃபீல் ஆகாது. ஆனால் அதுக்காக மொக்க கேமராவும் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதனால் எனக்கு என்னமோ சுற்றி வளைச்சி அப்படி இப்படி யூட்டர்ன்லாம் போட்டு வரும்போது ஐக்கூ நியோ 10R தான் இப்போதைக்கு ஸ்கோர் பண்ணணும்னு தோணுது ப்ரோ. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சரியா, கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, பேட்டரி லைஃப் ஃபார் ஷூர் ஜென்யூனாக சூப்பராக இருக்கும். அதில் அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் பெட்டராக இருக்குன்ற மாதிரியான கமெண்ட்ஸும் நம்ம படித்தேன், நம்ம வீடியோஸ் கீழே தான் படித்தேன். ஓகே, நம்ம சரத் என்ன கேட்டிருக்காப்லன்னா, நண்பர்களே ஒரு சின்ன பிரச்சனை, ரெட்மி நோட் 11 ப்ரோவுக்கு பேட்டரி மாற்ற தடுமாறுகிறோம், எனது 14CV இப்போதே பேட்டரி வாங்கி வைத்துக் கொள்ளவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி வைத்தால் பேட்டரி ஹெல்த் குறையுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆனால் தானே, மற்றும் இப்பொழுது விற்கப்படும் பேட்டரிகள் இப்போது தயாரிக்கப்பட்டவையா அல்லது ஃபோன் வந்த பொழுதே தயாரிக்கப்பட்டவையா, இதை தான் கொஞ்சம் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே தான், பேட்டரி வந்து மேக்ஸிமம் பழைய ஸ்டாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நினச்சி பயப்படணும்னு அவசியம் கிடையாது, எப்பயுமே இருக்கிறது தான் ப்ரோ. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் கூட, நோக்கியா காரில் பேட்டரி தொங்கிட்டு இருக்கும். நான் 3230 எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் பேட்டரி மாற்றுறதுக்காக நோக்கியா கார் போயிருந்தோம். நோக்கியா காரில் தொங்கிட்டு இருந்த பேட்டரி தான் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா கார்லேயே கடந்த ஒரு 6 மாதமாக தொங்கிட்டு இருக்கும், 1 வருஷமாக தொங்கிட்டு இருக்கும். பேஸ்ட் ஆன் அது எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது, அந்த பேட்டரி இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பேட்டரி வந்து நமக்கு அதிகமாக மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அப்போல்லாம் பேட்டரி விற்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து பேட்டரியே தொலைப்பாங்க, ரிமூவபிள் பேட்டரி இல்லை, அதனால் பேட்டரியே தொலைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பஸ்ஸில் வரும்போது தெரியாமல் விட்டுட்டேன், இங்கே வரும்போது கீழே ஃபோன் விழுந்துச்சு, அப்போ தெரிச்சுது, ஃபோன் விழுந்தது, பேக் டோர் ஓப்பன் ஆச்சு, பேட்டரி எங்கேயோ போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கதைகள் முன்னே இருக்கும். இப்போலாம் அப்படி கிடையாது. ஃபோன் கீழே விழுந்தா ஃபோன் மாதிரி கையாக தான், என்ன தான் மிலிட்ரி கிரேடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கமாண்டோ கிரேடாக இருந்தாலும் சரி, அது காலி ஆகிடுது. இப்போ அப்படி தான் இருக்குது. சரியா, அதனால் பேட்டரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். நம்ம குரூப்பில் கிருஷ்ணா இருக்கான் இல்லையா, கிறிஸ்குத், ஷாமி 13 Ultra, அவன்கிட்ட ஆல்ரெடி ஒரு 5000 mAh பேட்டரி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வாங்கி வச்சுக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. டிப்ளேட் ஆகும், ரொம்ப ரேப்பிடாலாம் ஆகாது. ஆனால் பேட்டரி தேடி அலையும்போது பேட்டரியே கிடைக்கலன்னு யோசிச்சு பாருங்க, அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து சிவிலே இருக்க போகிறதா இருந்தால், அடுத்த 3 வருஷத்துக்கு நான் சிவிலே இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சா, எனக்கு தெரிஞ்சு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ஓகே தான். ஏன்னா 3 வருஷத்துக்குள்ளே பேட்டரி மாத்திர நிலைமை வராது. பட் பேட்டரி மாற்றி உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது நீங்கள் ஃபோனை கொடுத்து அவங்கள திரும்ப ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ண வைக்கலாம்.
ஸோ இதுதான் ஃபேக்ட். ஓகேயா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி முகமது சுல்தான் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு. OnePlus Nord 1 இது எப்படின்னா வாங்கி 3 வருஷம் ஆச்சு, பேட்டரி லைஃப் ரொம்ப லோவாக இருக்குது. ஒன்ஸ் ஃபுல் பண்ணால் நார்மல் யூசேஜுக்கு 3 to 4 hours தான் வருது. OnePlus சர்வீஸ் போய் நியூ பேட்டரி சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்காரு. யூசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக. அது பேட்டரி பெட்டர் ஆகிடுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் கேட்டிருக்காரு. ப்ரோ தாராளமாக ப்ரோ, நீங்கள் பேட்டரி மாற்றினீங்கன்னா புது பேட்டரி மாற்றின பட்சத்தில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேட்டரி பற்றி கேள்விகள் வருது இல்லை, பேட்டரியோட ஹெல்த் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பற்றி வருது. OnePlus Nord 1 எவ்வளோ பழைய ஃபோன். ஸோ Nord 1க்கு வந்து பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 2 வருஷம் பழைய பேட்டரியாக தான் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் ப்ரோ, அது வந்து கேரண்டீடு தான். Nord 1ல ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏஜிங்னால கீழே விழறனால மேலே ப்ரெஷர் அப்ளை ஆகிறனால ப்ளூ கலரில் இல்லாட்டி பர்பிள் கலரில் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஸ்க்ரீன் டெட் ஆகும். இது Nord 1ல பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ கொஞ்சம் உசாராக அதை பற்றியும் யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான வேலை ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி இப்போ பேட்டரிலாம் மாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது. டிஸ்பிளே மாறிச்சுன்னா மறுபடியும் டிஸ்பிளே மாற்றணும். அந்த தலைவலிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சொன்னேன். சரியா? இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் மெயில் அப்படிங்கிற நண்பர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நூமியா Z70 Ultra சிங்கப்பூரில் வாங்கினா இந்தியாவில் யூஸ் பண்ண முடியுமா? நெட்வொர்க் ப்ராப்ளம் வருமா? யூஷுவல் மொபைல் மாதிரி ஒர்க் ஆகுமா? தாராளமாக ஒர்க் ஆகும். அதுவும் இப்போ சிங்கப்பூரில் மலேசியாவில் அவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னும் போது கூகுள் சப்போர்ட்டோட தான் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லையா அதை பற்றியும் பிரச்சனை இல்லை, சைட் லோட் பண்ணிட்டு போயிடலாம். கூகுள் சர்வீசஸ் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ X100 Ultra மாதிரியான டிவைஸ் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் அந்த மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. கிடைக்குதுன்னா அது சைனீஸ் ரோமில் தான் இருக்கும். நம்ம வந்து சைட் லோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்க போகிறது இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. மோஸ்ட்டாக எல்லா பேண்ட்ஸுமே இருக்க தான் செய்யும். மிஞ்சி போனால் 1-2 பேண்ட் எங்கேயாவது அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதனால் வந்து டே டு டே யூஸ்லாம் வந்து பாதிக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வெறும் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் அவைலபிள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட அஃபிஷியல் ஸ்பெக் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூ ஆர் சேஃப். நம்ம இந்தியாவில் ஏர்டெல், இப்போ நீங்கள் ஏர்டெல் யூஸர்னா ஏர்டெல் என்ன மாதிரியான 5G பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே பேண்ட் அங்கே இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். பட் இதில் ரொம்ப துல்லியமாக பார்க்கணும்னா இப்போ பேண்ட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டா பேண்ட் 8க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் யூனிவர்சலாக மோஸ்ட் ஃபோன்ஸ் வந்து அந்தளவுக்கு பேத்தட்டிக்காக ஃபெயில் ஆனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் ரொம்பவே நம்ம மொக்க வாங்கினதுன்னா அது ஜாப்பனீஸ் டிவைசஸில் தான். நான் அதனால தான் அடிக்கடி அதை அழுத்தமாக சொல்லுவேன், ரொம்ப அழுத்தி சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ சோனி ஃபோன் வாங்கிட்டு நான் செட்டில் ஆகிடலாமா? தாராளமாக செட்டில் ஆகிடலாம், மொக்கன்னு இல்லை. பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன் அளவுக்கு இருக்காது நெட்வொர்க் கவரேஜ், கொஞ்சம் ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து அடிக்கடி சொல்கிறது. ஆனால் சோனி ஃபோன் அப்படின்னு வரும்போது அதாவது அந்த சோனியோட ஃபோனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக இதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சி யாராவது உள்ளே இறங்குறாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஏமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை அடிக்கடி சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீன் கதிர்வேல் அப்படிங்கிற நண்பர் வந்து Nothing 3 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, VI சிம் யூஸ் பண்ணுறேன், கால் நல்லா இருக்குது பட் இன்டர்நெட் ஸ்பீடு இல்லை. ஓல்டு போக்கோ M3ல சிம் போட்டு ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறேன், எந்த அப்டேட்டும் இல்லை. ஓகே, ஸோ M3ல போட்டு ஹாட்ஸ்பாட் வச்சு யூஸ் பண்ணால் VI ஃபாஸ்ட்டாக இருக்குது. Nothing ஃபோன் 3Aல போட்டால் சரி இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோன் 3A ஒரு தடவை ரீசெட் பண்ணி பாருங்க ப்ரோ. அப்பயும் அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் சப்போர்ட்டை ரீச் பண்ணி இந்த மாதிரி நான் இதில் VI சிம் போடுறேன், எனக்கு மோடமே வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இதில் உள்ளே இருக்கிற ஆண்டனால ஏதாவது பிரச்சனையானு தெரியல, தயவுசெய்து இன்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா VI சிம் தூக்கி போக்கோ M3 மாதிரியான டம்மி பீஸில் போடுறேன், அதெல்லாம் மாச கில்லி மாதிரி ஃபைட்டர்ஸ் எல்லாம் பறக்க விடுது. ஆனால் என்னங்க உங்களோட ஃபோன் 3A பேரில் தான் நத்திங்னு பார்த்தா நிஜத்துலேயே நத்திங் ஆகிடுச்சு, கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஏதாவது ஆண்டனா இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். சரியா? ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரி விக்னேஷ் சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் iPhone 16 பிஃபோர் அ வீக் ஆஃப்டர் மை GT6லேருந்து அதுக்கு போயிருக்காரா. GT6 பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், கேமரா ஓகே, பட் நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே. Pixel 7 யூசர், Pixel 7 யூசர், பிக்சல் யூசர் வந்து ஐஃபோனில் லேண்ட் ஆகிருக்கீங்க, அப்போ கண்ணீர் விட்டு கதற வேண்டியதான். iPhone 16 ஃப்ரண்ட் கேமரா இஸ் வெரி ஒஸ்ட். கண்டிப்பாக iPhone 16 ப்ளஸில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் நல்ல லைட்டிங் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்தேன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கும். பட் லைட்டிங் நல்லா இருந்து நான் ரியர் கேமராவில் வீடியோ எடுத்தேன்னா, லைட்டிங் நல்லா இருந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தேன்னா ஓகே, அதே லைட்டிங்கில் ரியர் கேமராவில் எடுத்தேன்னா தெரிக்க விடும். ஸோ எப்பயுமே ரியர் கேமரா மாசு, அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஜோக்கு தான். அது மட்டும் இல்லாமல் மூஞ்சிக்கெலாம் நிறைய என்ன பண்ணி விடும்னா டீநாய்ஸ் பண்ணுறன்ற பேரில் சாஃப்ட் ஆக்கி விட்டுரும், நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். வேர்வெல்லாம் தெரியாதுங்க, வேர்க்க நின்றுலாம் வீடியோ பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் இருக்க வேர்வே தெரியாமலாம் கூட வீடியோ வந்திருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட வீடியோ தெரியாது, சட்டெல்லாம் லைட்டாக நனைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில ப்ராசஸிங் நடக்க தான் செய்யுது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் சொல்லுவேன் ஓப்போவும் விவோவும் வித்தவுட் ஆல் தோஸ் மேக்கப்ஸ் நல்ல அவுட்புட் கொடுக்குது. ஓப்போ ரெனோவாக இருக்கட்டும், இல்லாட்டி விவோவில் V சீரிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மாசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அதே சமயம் பிக்சலும் சாம்சங் டிவைஸஸும் ஃப்ரண்ட் கேமரா முரட்டுத்தனமாக மிரட்டும். இன்னொரு நண்பர் இருக்காப்புல, ஒரு பேர் இன்ஃபினிக்ஸ், டம்மி பையன் நினச்சா அவன்லாம் சூப்பராக வந்துட்டேன். ஃப்ரண்ட் கேமராவில் 8 மெகாபிக்சல் கொடுக்குறாப்புல, 12,000 ரூபாய்க்கு அந்த Note 50Xலாம் மாசா செல்ஃபி எடுக்குது. நம்ம சேனல்லே நம்ம போட்டிருப்போம். ஸோ இதுதான் நிலமை, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கோளாராக தான் இருக்குது ஐஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லோ லைட்லாம் போயிட்டால் ஃப்ரண்ட் கேமரா இன்னும் கோளாராயிடும். ஐ கான்ட் பியர் திஸ், ஐ சேஞ்ச் த கேமரா செட்டிங்ஸ், ஐ குட் நாட் ஃபைண்ட் அ வே. ஐ நோ ஐஃபோன் கேமரா வில் பி ஓகே-ish personally, but not expected this much bad output for 70K. I don't know why people are overhyping iPhone cameras. My Pixel will nail these kind of scenarios, especially indoors with no noise and lot of details. I miss my Pixel. சத்திய சோதனை. கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது வரைக்கும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பிக்சலில் வந்து என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கன்சிஸ்டன்சி எந்த ஆஸ்பெக்ட்லன்னா கேமராவில் இல்லை, பேட்டரி லைஃப் கன்சிஸ்டன்சி அந்தளவுக்கு இருக்கிறது கிடையாது. முக்கியமாக வந்து இப்போ விஐயோ இல்லாட்டி ஜியோவோ இல்லாட்டி ஏர்டெலோ சிலருக்குலாம் வந்து ரொம்பவே கோளாராகவும் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பிக்சலில் நான் பார்க்கக்கூடிய நெகட்டிவ் சைட்ஸ். மற்றபடி இப்போ பிக்சலில் வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்குது. பிக்சல் டிவைஸ்க்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பிக்சல் டிவைஸில் இப்போ ப்ரோ சீரிஸ் 9 Pro 9 Pro X எல்லாம் நல்ல பேட்டரி லைஃபும் டெலிவரி பண்ணுது. ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் வந்து சொல்லணும், தயவு செய்து ஓப்பன் அப். எப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் எப்படி இருக்குது, இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ்லாம் அப்புறமா எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, கேமரா எப்படி இருக்குது, ரியர் கேமரா எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டீல்ஸ்லாம் கூட மக்கள் வந்து ஐஃபோன் வாங்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் சரியா? ஓகே. ஸோ கடைசியாக வந்து ஸ்ரீராம் அப்படிங்கிற நண்பர் வந்து கீக்ஸ் விஐ திவாலாக போகிற மாதிரி நிலமையில இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்குறேன், இவனை நம்பி 180 days பிளான் ரீசார்ஜ் பண்ணலாமா, இல்லைனா ஜியோ ஏர்டெல் ஸ்விட்ச் பண்ணிடுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ உங்களுக்கு இது வரைக்கும் விஐல பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக விஐயே போயிடலாம் ப்ரோ. சரியா? இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது வந்து திவால் ஆகுதுன்னு வைங்களேன், அப்போது சப்போஸ் இன்னும் ஒரு 3 monthsல ஆகுது, இன்னொரு 3 months உங்களுக்கு அப்போ என்ன ஆகும், உங்களோட பேக் வந்து வேலிடாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ஒரு சில நெட்வொர்க்கு நீங்கள் மைக்ரேட் ஆகிறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மைக்ரேட் ஆகும்போது ஒரு சில அட்வான்டேஜஸ் ஏதாவது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும் ஆக்சுவலாக நெட்வொர்க் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓவர் நைட்டில் திவால் ஆகிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் ரேர் தான் வச்சுக்கோங்களேன். ஏர்செல் அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி விஐக்கு நிலமா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏர்டெல் ஜியோ உங்கள் ஏரியாவில் நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக மைக்ரேட் ஆகிடலாம் ப்ரோ. திரும்ப ரீசார்ஜ் ஆகி அதுக்கான 6 மாதம் கழிச்சு பண்ணுறதுக்கு எப்படியா இருந்தாலும் நீங்கள் மாற போகிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஏர்டெலா ஜியோ அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வீட்டில் நெய்பர்ஸ் இல்லாட்டி உங்கள் வீட்டிலே யாருக்கிட்டே இருக்குன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க்கு மைக்ரேட் ஆகுங்க. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் ஜியோ தான் நல்லா இருக்கும்னா அப்போ ஜியோக்கு மைக்ரேட் ஆகுங்க. இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து ஏர்டெல் தான் நல்லா இருக்கும்னா அப்போ ஏர்டெல் மைக்ரேட் ஆகுங்க. அதை பேஸ் பண்ணி ஓகே ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கமெண்ட்ஸ், வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். பை. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிக்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் கிக்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.